ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மல்லி டிவோர்ஸ் பெட்டிஷனை எடுத்துட்டு இப்போதைக்கு வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனால் வீட்டில் அவங்க நுழையும் போது பார்த்தீங்கன்னா அவங்க கையில் இல்லை. மல்லியை அன்னபூர்ணி அம்மா, விஜய், வெண்பா இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா காலையில் ரெடியாகி ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஸ்கூலுக்கும் போகல, கோயிலுக்கும் போகல, வேலைக்கும் போகல, எங்கே தான் போன அப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் எல்லாருமா ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது மல்லி லாஸ்ட்டாக ராஜேஸ்வரி கால் பண்ணியிருந்தாங்க, அதனால் அங்கே தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அம்மாவே கெஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அன்னபூர்ணி அம்மா ராஜேஸ்வரி கிட்ட போயிட்டு மல்லிக்கெல்லாம் இனிமேல் கால் பண்ணி பேசுகிற வேலை ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன்னா உன்னை அப்படியே தலைக்கீழாக உன்னை தூக்கி போட்டுருவேன், என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, நீ நினைக்கிறதெல்லாம் ஒன்றுமே நடக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு பயங்கரமாக ராஜேஸ்வரியை வெளுத்து வாங்கிட்டு வராங்க. இப்போது ராஜேஸ்வரியும் நம்ம ரஞ்சிதாவும் என்ன பண்ணுறாங்கன்னா காரில் மறுபடியும் நம்ம மல்லியவே திட்டுறாங்க. எதுக்காக நீ வீட்டில் எல்லாரும் சொல்லிட்டு வந்தியா, உனக்கு யாருக்கிட்டேயும் சொல்லாதன்னு தானே சொல்லியிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இப்போது நம்ம கதிரேசன் அவரோட லாயரோட ராஜேஸ்வரியை மீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஹை வீக்னஸே நம்ம ரஞ்சிதா தான் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் ரஞ்சிதா தான் லாயரை காமிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இப்போது நம்ம ராஜேஸ்வரி கிட்ட கதிரேசன் பேசிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட பேசுனதும் என் விஷயமா பேசினேன், நீ என்னை வச்சு மல்லிகிட்ட கேம் விளையாடிக்கிட்டு இருக்கிறியா, மல்லியை நீ பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. உனக்கு தேவை ஹை வீக்னஸ், தேவையில்லாமல் நீ என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்கிங்கன்னா என்ன நடக்கும்னே எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு ராஜேஸ்வரி கதிரேசனவே மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கதிரேசன் ஓரளவுக்கு இப்போவாவது ராஜேஸ்வரியை புரிஞ்சுக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.